வணக்கம் நண்பர்களே. இந்த வைகாசி மாதத்துல வசந்தங்களை அனுபவிக்க போற ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். மேலும் ரிஷபராசி அன்பர்கள் என்னென்ன பலன்களை இந்த வைகாசி மாதங்கள்ல நீங்க பெற போறீங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எல்லோரையுமே கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றங்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசியோட அதிபதியா சுக்கிர பகவான் தான். ரிஷபராசியில கிருத்திகை முதல் பாகம், ரோகிணி, மிருகசீரிஷம் 1-2 பாதங்கள் அடங்கும். நீங்க எப்போதுமே ஒரு கம்பீரமான தோற்றத்தோடையும் நடுத்தரமான உயிரும் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இயற்கையாகவே ரொம்ப சாதுவாகவும் ரொம்ப அமைதியான குணம் கொண்டவங்களா இருக்கக்கூடிய நீங்கள் சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. சண்டன் வந்துட்டா உங்களை வீழ்த்துறது ரொம்பவுமே கஷ்டம். உங்களை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைச்சாலும் அதில் தனியாக அக்கறை செலுத்தி பொறுப்பாக நடத்தி முடிப்பீங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க சுயநலமாக இருக்கிறது பிடிக்காது. ரிஷபராசிக்காரங்க பழகிறதுல இனிமையான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க அடிக்கடி மாறாம ஒரே நிலையில இருக்கணும்னு தான் அதிகம் விரும்புவீங்க. கற்பனை கோட்டை கட்டி வாழ விரும்பாத நீங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி கண்டு தயங்காம எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் சிக்கனமும் கண்கள்ல அன்பும் அழகான சிறப்பு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம கடந்து வர சூழ்நிலையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியா அணுகிறது மூலமா கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்வு கண்டு வராங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணணும்னு நினைச்சீங்கன்னா வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல நிர்வாகியா இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா, ராகு சுக்கிரன் எங்களோட கூட்டணி இந்த மாதம் முழுசுமே இருக்கிறதால நல்ல பலனை தான் தராங்க. மற்ற கிரகங்களால அனுகூலமான பலன் ஏற்படும்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே குடும்பத்துல உள்ளவங்களோட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுங்கிறதால ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய காலம். ராகு சாதகமா இருக்கிறதால எதையுமே சமாளிக்கக்கூடிய மன உறுதிங்கிறது இந்த மாசத்துல உங்க மனசுல இருக்கும். சுக்கிரன் சாதகமா இருக்கிறதால புதுசா ஆடை வாங்குறது, ஆபரணங்களோட சேர்க்கை, இது எல்லாமே இந்த மாசத்துல இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை கலந்துக்கிறது, விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றது, இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இந்த மாசத்துல பெறுவீங்க. செல்வாக்கு கௌரவம் இது எல்லாமே அதிகரிக்கும். அதே மாதிரி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்தா கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல அதிகமாவே இருக்குது. வாழ்க்கை துணை மூலமா கூட ஆதாயங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாசங்கள் இருக்குது. குடும்பத்தினரோட அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாசத்துல பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளோட கல்வி திருமண முயற்சி கொஞ்சம் சிரமமா இருந்தாலுமே அனுகூலமான பலனை இந்த மாசத்துல உங்களால அடைய முடியும். அதே மாதிரி அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்ல பணி வேலை இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நேரங்காலம் பார்க்காம ஏற்கனவே உழைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. இந்த மாதமும் உங்களால் உழைப்பு அதிகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. உங்கள் வேலையை நீங்களே செஞ்சு கொள்றதான் இந்த மாதங்களில் நல்லது. எவ்வளவுதான் வேலை போல் அதிகமாக இருந்தாலுமே மற்றவங்க கிட்ட உங்கள் வேலையை ஒப்படைக்காமல் இருங்க. உங்கள் வேலையை நீங்களே செய்யறது நல்லது. அதே மாதிரி அதிகாரிகளோட பேசுகிறப்ப பொறுமையை கடைபிடிச்சிட்டு வாங்க. வார்த்தையில் நிதானம் இருக்கிறது நல்லது. வார்த்தையை தேவையில்லாமல் விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்கிறதால நீங்கள் பேச்சில் நிதானமாக இருக்கிறது இந்த காலத்தை ரொம்பவுமே அவசியம். தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி முன்னேற்றமான நிலைங்கிறது நல்லா தான் இருக்குது. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பும், வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு நீங்கள் எங்கேயாவது வங்கி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னாவும் அந்த கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல நல்லா இருக்கு. எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் கூட கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தால் மேல் படிப்பில் சேர்றதுக்கு கொஞ்சம் அதிக சிரமம் எடுக்கிற மாதிரி தான் இந்த மாதத்துல இருக்கும். சிலரோட சிபாரிசுங்கிறது இந்த மாதத்துல தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் படிப்பதற்கான நிதியுதவி கிடைக்கிறதுல இந்த மாசத்துல எந்த தடையுமே இருக்காது. குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்களாக இருந்தால் குடும்ப உறுப்பினர்களோட அன்பு ஆதரவு இது எல்லாமே இந்த மாசத்துல இருக்கும். ஏற்கனவே முந்தைய மாதங்களில் பலவித மனத்தட மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய மனதை யாரும் புரிஞ்சிக்கலையேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இனி இந்த மாதங்களில் அந்த கவலை எல்லாமே நீங்கும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. அலுவலகம் போகிற பெண்களாக இருந்தால் எல்லா விஷயங்களையும் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதங்களில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வரதும் நல்ல சுப பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்கும்.
அதே மாதிரி சூரியன் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள கடக்கக்கூடிய காலம்தான் வைகாசி மாதமா வருது. பல்வேறு சிறப்புகள் கொண்ட வைகாசி மாதங்களில் விழாக்கள் விசேஷங்கள்னு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விழா காலங்களில் நீங்கள் கோவிலில் சென்று சாமி தரிசனம் செய்வது நல்லது. முக்கியமாக தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த திருநாளான வைகாசி விசாகம் நாட்களில் நீங்கள் ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வைகாசி மாதம் வளர்புறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசின்னு பேர். இது விரதமிருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுறதால பாவங்கள் அனைத்தும் விலகி வாழ்வில் வசந்தம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. தன்னை சரணடைகிற பக்தர்களுக்காக சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரஹரி ரூபமான பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்த தினம் நரசிம்மர் ஜெயந்தியும் இந்த மாதங்களில் வருது. அன்றைய தினம் நரசிம்மரை வணங்கினா இடியூறுகள் அனைத்தும் விலகி வாழ்வில் நன்மை ஏற்படும் சொல்றாங்க. பாவங்கள் அனைத்தும் விலகுங்கிறது காலங்காலமாக சொல்லப்பட்ட வர ஐதீகம். தேவர் துயர் நீக்க முருகப்பெருமான் வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரத்தின் கூடிய பௌர்ணமி தினத்துல அவதரிச்சார். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேற முருகப்பெருமான் வழிபாட்டையும் இந்த மாதங்கள்ல நீங்க தொடர்ந்து செஞ்சுக்குங்க. அதே மாதிரி நடமாடும் தெய்வம்னு மக்களால் போற்றப்படுகிற காஞ்சி மகா பெரியவர் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்துல அவதரிச்சார். தன்னுடைய ஜீவித காலத்திலையும் முக்திக்கு பின்னாடி கூட தன்னோட பக்தர்களுக்கு அருள் புரிந்து வர காஞ்சி மகான்னு நீங்க இந்த மாதம் முழுவதும் வழிபடுறது பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி துயரங்கள் அனைத்தும் போக்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடும் சால சிறந்த ஒன்னா சொல்லப்படுது. சங்கட சதுர்த்தி தினங்கள்ல நீங்க எல்லா நாட்களிலுமே விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி குரு சூரியன் சேர்க்கை நடைபெற்றிருக்குது. இதனால உங்களுக்கு குரு ஆதித்ய யோகங்கிறது எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். மேலே சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்ச மாதமாக தான் இருக்குது. உங்களுடைய தொழிலில் மகத்தான வெற்றிங்கிறது உங்களால் பெற முடியும். சிலருக்கு திருமண யோகம் கூடக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய செயலில் ஒரு சுறுசுறுப்பு வெற்றி இது எல்லாமே இந்த மாதங்களில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கிய விஷயங்களையும் நீங்க தொடர்ந்து இந்த மாதங்களில் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த மாசம் நீங்க பல மாற்றங்களை சந்திக்க தயாரா இருக்க வேண்டிய சூழ்நிலை. தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களால வெற்றி பெற முடியும். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க அறிவுபூர்வமா செயல்படுறது தான் இந்த மாசத்துல நல்லது. நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப முன்னேற்றம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலுவலகத்தில் சக பணியாளர்களோட கூட வேலை செய்கிற பணியாளர்களோட நல்ல உறவை பராமரிச்சுட்டு வர்றது நல்லது. உங்கள் கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறப்ப நண்பர்களோட நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அவங்களோட நலன் கருதி கொஞ்சம் பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு கலை ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய விஷயம் நடக்கும். உங்க உடல் நலனையும் அக்கறை செலுத்துறது நல்லது. உங்க தேக ஆரோக்கியம் சின்ன சின்ன விஷயங்களால பாதிக்கப்படலாம். அதனால உடல் நலனில் அக்கறை செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி ஆவணம் சார்ந்த சில பிரச்சனைகளை இங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செயல்படுறது நல்லது. முக்கியமான ஆவணங்களை படிச்சு பார்த்து கையெழுத்திடுறது ரொம்பவே முக்கியம். இந்த மாசம் உங்க வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் மகிழ்ச்சி வளம் இது எல்லாமே சாதகமான பலனை தான் தரும். இந்த மாதம் தடைகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலுமே அதை எல்லாமே தாண்டி உங்களுக்கு வலிமை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் தன்னம்பிக்கையோட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி திருமணம் பார்க்குறப்ப உறவு விஷயங்களில் வலுவான பற்று இந்த மாதங்களில் இருக்கும். வாழ்க்கை துணையோட அதிகப்படியான பிணைப்பு ஏற்படும். தாம்பத்திய வாழ்வு சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு இடையே அந்யோன்யம் வளரும். சுமூக உறவு இருந்தாலும் சில சமயங்களில் அப்பப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் கவனம் செலுத்துறதும் குடும்ப விஷயங்களில் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்போ இல்லைன்னா வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்போ இந்த மாதங்களில் சில பேருக்கு அமையும். கருத்து வேறுபாடு இருந்தாலுமே குடும்ப விஷயங்கள் பார்க்குறப்ப இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி நிதி நிலைமையும் உங்களுக்கு கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்த பல செயல்கள் இந்த மாதங்களில் சீராகலாம். கடந்த கால அனுபவங்களை இருந்து நிறைய பாடங்களை கத்திருப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் பட்ஜெட் அமைத்து செயல்பட்டால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிரக நிலையில் பார்க்குறப்ப செல்வம் சேர்க்க ஏதுவான மாதமாக தான் இருக்குது. வருமானமும் சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலைத்தன்மை இருக்கும். வருமானமும் சீராக இருக்கும். தொழில் விரிவாக்கம்
தாக்கம் செய்யக்கூடிய எண்ணெய் இருந்தால் அதை இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. முதல்ல தொழிலில் ஒரு நிலைத்தன்மைக்கான முயற்சி செய்யுங்க. அதுக்கு பின்னாடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் செயல்படுறது நல்லது. ஆரோக்கியம் பார்க்குறப்ப ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்குதுனாலுமே இந்த தோல், நினைவாற்றல் இந்த மாதிரியான பிரச்சனை அப்பப்போ ஏற்படும். உடலில் வெப்பநிலை அதிகரிக்கிறது, தொண்டை தொடர்பான தொற்று நோய் சில சந்தர்ப்பங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது. குழந்தைகள் நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். உணவு பழக்கத்தை கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுவையான உணவு சாப்பிட்றதை தவிர்த்துட்டு உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வாங்க. முதல்ல தூக்கத்தை நீங்கள் நல்லா மேற்கொள்றது நல்லது. ஆரோக்கியமான தூக்கம் உங்கள் உடல்நலம் மேம்படுத்தும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட கவனத்திறனை அதிகப்படுத்த பாருங்க. எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய படிப்பு விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.